ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொருவர் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. யாருமே மறந்து வாழ்வதில்லை, மறைத்துதான் அனைவருமே வாழ்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் உன் மிகப்பெரிய பிரச்சனை தீரப்போகிறது. உன் சோகத்திற்கான முடிவை எட்டிவிட்டாய். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டவே வேண்டாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம். தன்னம்பிக்கையோடு இரு, மனதில் விடாமுயற்சி நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும். இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம். நீ உன் எண்ணம் என்ன, உன்னுடைய மனம் என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் மன தைரியமும் எனக்கு நன்றாகவே புரியும். எனவே உன் மனதை தேவையில்லாத விஷயத்தில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதை விட அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே எப்பொழுதும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறேனே. ஏன் உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை? உன்னை சுற்றி 1000 பிரச்சனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே எவருக்குமே இல்லை. வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் வெளிச்சத்தை கண்டவுடன் இருள் எப்படி விலகுகிறதோ அதே போல உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு நாள் முடிவு வரும். உன் சோகத்திற்கும் ஒரு முடிவு வரும் என்று நம்பிக்கையோடு காத்திரு. காத்திருப்பதற்கான பதில் நிச்சயமாக உன் கைகளுக்கு கிடைக்கும். தக்க பதிலை நான் உனக்கு கொடுப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி தவிக்க விட்டு விடுவேன்? என்னுடைய வாக்கை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் ஏமாற்றி விடுவேனா? என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்றி கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையை, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு
சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? என் பிள்ளைதான், உன்னிடம் எப்பொழுதுமே நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் பொழுது, தேவைப்படும் நேரத்தில், தகுந்த சமயத்தில் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன். என்னுடைய பரிபூர்வமான அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் புது கணக்கு துவங்கும் தருவாயில் இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்களுக்கு படும். காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான ராஜயோகம் ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீயும் உன்னுடைய உற்றார் உறவினர்களும் சந்தோஷமாக மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வார்கள். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் போதும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து தன்னுடைய லட்சியத்தை முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, பயநஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்களே இல்லாமல் இருப்பவன் அவனுடைய வாழ்வில் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைந்தே தீருவான். என்மேல் உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவே முடியாது. உன் மனதில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு துளி அவநம்பிக்கை இருந்தாலும் கூட நீ என்னை பின்பற்றுவதில் எந்த ஒரு ஆதாயமே உனக்கு கிடையாது. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால், உனக்கு ஒன்று நடக்கவில்லை என்றால் அது வேறு யாருக்கோ சென்றிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு இரு. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் உனக்கு சர்வ நிச்சயமான பிரகாசமான வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். உனக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள். நான் உன்னை சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன். தைரியமாக இரு. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம் வாழ்க்கையை எது நடந்தாலும் சாயப்பா மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதில் முழு இருந்தாக போதும். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் எதற்கு? நீ இதுவரை காணாத பிரகாசத்தை உன் வாழ்வில் பார்க்கத்தான் போகிறாய். நீ அடைய விரும்புவதை நிச்சயமாக அடைவாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த தருணத்திற்காகத்தானே இது நாள் வரை காத்திருந்தாய். உனக்கானவே இன்ப யோகம் காத்து கொண்டிருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்து கொண்டிருந்தாயோ அதுவும் உன்னை தான் இது நாள் வரை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்.
இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த கோடீஸ்வரர் யோகம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ வேதனைப்பட்டு கொண்டோ துன்பப்பட்டு கொண்டோ மனதை போட்டு புலம்பிக் கொண்டே இருந்தால் உனக்கான சந்தோஷம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். இனம், மதம், மொழி ஆகிய வேறுபாடுகளை எல்லாம் கடந்தவர் சாயிநாதர். ஆழ்ந்த நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டை மட்டுமே தன் பக்தரிடமிருந்து காணிக்கையாக பெறுபவர் சாயிநாதர். நேரம், காலம் என்று எதுவுமே கிடையாது சாயிநாதருக்கு. தன் பக்தர்கள் மனதார அவரை நினைத்தாலே போதும், அவர்களை தேடி ஓடி வந்து விடுவார். ஷீரடியிலிருந்து 400 மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி சாந்தா என்னும் பெண்மணி. இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு விரதமிருந்து நைவேத்தியம் செய்து அவரின் திருவுருவ படத்திற்கு படைத்து பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் வியாழக்கிழமை வந்தது. அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் பாபு வீட்டில் இருந்தான். தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்வதைக் கண்டு அவளிடம், அம்மா, இன்று நம் வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வரவிருக்கிறார்களா? ஏன் இத்தனை விதமான இனிப்புகளும் பட்சணங்களும் செய்கிறீர்கள் என்று கேட்டானாம். அவனுக்கு பதிலளிக்கும் விதமாக சாய்பாபாவின் புகைப்படத்தை காட்டி, இவர் ஷீரடியில் வசிக்கிறார், இவருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காகவே அதிரசம், பாயசம் முதலியவற்றை செய்து வைத்திருக்கிறேன் என்றாளாம். இதை கேட்ட பாபு ஆச்சரியத்துடன், அம்மா, படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி கேட்டானாம். ஷீரடி ரொம்ப தொலைவில் உள்ளது, அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்று கேட்டானாம். தன் பூஜை வேலைகளில் மும்முரமாக இருந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, சரியாக 12 மணிக்கு நம் பாபா நம் வீட்டிற்கு வருவார், நீ பொறுமையாக இரு, நிச்சயம் அவர் வருவார் என்றாளாம். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்தவள் தன் மகனிடம், கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொள், நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிக் கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாளாம். பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது. படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது. அவன் மணி 12க்கு ஆவதற்காக காத்திருந்தான். அதே நேரம் ஷீரடியில் மதிய ஆராத்தி முடிந்து அனைவரும் பாபாவிடம் கற்கண்டு பிரசாதத்தை பெற்று கொண்டிருந்தனர். கற்கண்டை விட மிகவும் சுவையானது சாயப்பாவின் அருளுரை வாக்கு. கல்கண்டின் இனிமையைப் போல அவர் பேசத் தொடங்கினார். உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர், ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும், பிராணிகள், விலங்குகள் எது வேண்டாலும் இருக்கட்டும், அவர்களை அன்புடன் நடத்துங்கள். உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள். அவர்களிடத்தினை வெறுப்பினை காட்டாதீர்கள். இப்படி சாயப்பா சிறப்பான அமுத மொழிகளை கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாரென்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் பாபு. வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாயிநாதர் நின்றிருந்தார். கடையிலிருந்து தன் தாய் திரும்பி வந்ததும், அம்மா, நீங்கள் சொன்னது போல் பாபா நம் வீட்டுக்கு வந்தார், அதுவும் சரியாக 12 மணிக்கு வந்து கதவை தட்டினார். திறந்து பார்த்தால் பாபா நின்று கொண்டிருந்தார். நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்து விடுவேன் என்று கூறி ஆசிர்வதித்துவிட்டு சென்று விட்டார் என்று மகன் தன் தாயிடம் கூறினானாம். பாபாவின் லீலைகள் அற்புதம் வாய்ந்தது. அந்த லீலைகள் அந்த தாய்க்கு நன்றாகவே தெரியும் என்பதால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனவளாக அப்பாவின் திருவுருவப் படத்திற்கு நமஸ்காரம் செய்தாள். நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே.
தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய, உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி, ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா பிள்ளையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்குமே கலங்காதே, உன் அருகில் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னை
உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையும். என் பாதத்தை பற்றி நீ வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு புதிய இடம் நோக்கி நகரத்தான் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இன்றைக்கு உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் சத்திய வார்த்தைகள்தான். அதுதான் உன் செவிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே உன் அப்பாவின் வார்த்தைகளை தவிர்த்து விடாமல் நம்பிக்கையோடு கேள் பிள்ளையே. நீ கவலையாக இருக்கும் நேரத்திலெல்லாம், உன் மனம் சங்கடப்படும் நேரத்திலெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் ஆலோசனைக்காகவும் சரி, ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதற்காகவும் சரி தேடி போகாதே. இங்கு ஒருவன் நான் உனக்காகவே இருக்கின்றேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என் முன்னே அமைதியாக உட்கார்ந்து விடு. உன் மனதிற்குள் இருக்கும் உன் அப்பாவை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டிரு. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுமையாக பார். என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையான அன்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயம் ஏன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது
கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழப் பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை.